ஒரு வழியாக வந்து பிக் பாஸ் 8 வந்து கிராண்ட் லஞ்ச் வந்து நேற்றைக்கு வந்து 6 மணிக்கு ஒரு வாரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி என்ட்ரி இருக்குமென்று பார்த்தா ஒரு பாட்டு உண்டு. பிக் பாஸுக்கு என்ட்ரோ கொடுத்து ஒரு பாட்டு அனுப்பிட்டாங்க. அறிவு வந்து அதை பாடியிருக்கிற ஓகே, பார்க்க நல்ல அறிவுள்ள பாட்டாக தான் இருந்துச்சு. சரி, அடுத்தது பிக் பாஸ் விஜய் சேது வந்து வந்தார், என்ட்ரி கொடுத்தாரு. அவன்கிட்ட முகத்தை பார்த்தா இன்னொன்று சொல்கிறது, ஒழுங்காக தான் இருந்த மனுஷன் ப்ரோமோலாம் இப்போ வந்து ஃபுல்லாக வளைச்சி விட்டுருக்காங்க. ஓகே, அது பார்க்க பார்க்க பழகிடுது கொஞ்சம் கொஞ்சமாக. சரி, என்ன தான் செய்ய போகிறார் விஜய் சேதுன்னு பார்த்தா முதல் வீட்டுக்குள்ளே போய் வீட்டை ஃபுல்லாக இருக்க சுற்றி காட்டுறாரு. அவருக்கே கொஞ்சம் தங்கு ஸ்லிப்பாகி கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நானும் பயந்த நோக்கி கமல் மாதிரி வராதோன்னு நினைச்சேன். ஆனால் பிறகு வந்து மனுஷன் மேடையில் எல்லாரையும் பிச்சு உதறி விட்டார். முதலாவது ஸ்டார்டிங்கில் வந்து இறக்கினது வந்து நம்மளோட யாருண்டா ரவீந்திரன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா பிக் பாஸை பற்றி இவ்வளோ நாளும் ரிவ்யூ செய்து கொண்டு இருந்தார் யூடியூப்பில். அவரை இப்போ யார் யார் கலாய்க்க போகிறாங்களோ தெரியலை. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். அவரை வந்து வந்தோடனே விஜய் சேதுபதி கேட்டார், அட நீங்களா, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீங்கள் வெளியில் எவ்வளவோ செய்திருக்கிறீங்க, உங்களை யார் வச்சு செய்ய போகிறாங்களோ. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர. இந்த யார் உங்களோட இடத்துக்கு வரப்போனாங்க கேட்டார். அதுக்கு அவர் பதில் சொல்லாமல் வேறு ஏதோலாம் கதைச்சு, நான் வந்து பன்மமா ஒன்றும் கதைக்கிறீங்கள இந்த மாதிரி சொன்னேன். சரி, திருப்பி அவர் கேட்டார், சரி நீங்கள் ஏன் வந்து நீங்கள் அதை சொல்லுங்கண்டு. எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை காட்டத்தான் வந்தேன்னு சொன்னேன். சரி 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 போய் காட்டுங்க பாப்ப மாட்டிட்டு அவரை விட்டாச்சு. அடுத்த பார்த்தீங்கன்னா கிளம்புறீங்கிறது நம்மளோட விஜய் சேதுவோட கடைசியாக வந்த மகாராயா படத்துல வந்து அவனோட பொண்ணா நடிச்ச வந்து சஞ்சனா தான் வந்தாங்க. அவங்க வந்தது கூட ஷாக்கில், ஏற்கனவே நாங்கள் சொன்னதா. ஆனால் அவங்களோட வயசு 21 நினைச்சு ஷாக்கானோம் நிறைய. சரி, அவங்க வந்து கொஞ்சம் தான் சென்டிமெண்ட் அம்மாண்ட கனவை நான் நிறைவேற்ற போகிறேன் என்ற மாதிரி கதைச்சா. பிறகு சரி விஜய் சேது நீ அழப்பொறியா இல்லை வீட்டை போறியாண்ட, இல்லை நான் வீட்டுக்குள்ளேயே போறேன்னு சிரிச்சு போட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா. ஓகே, ஆனா அதை ஒன்று சொன்னேன் தெரியுமா, என்னண்டா நீ வந்து என் பொண்ணு மாதிரி தான் என் பொண்ணுலாம் சரி, நீ வந்து ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு என் பொண்ணு வந்து நின்ற அப்ப தெரியும் என்னை பத்தி என்று சொல்லி அவர் உள்ள அனுப்பி விட்டார். அடுத்த வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனான கொஞ்சம் என்னென்று சொல்றது, தர்ஷா குப்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து வந்து முதல் வந்து தன் ஸ்டோரி சொன்னா, தான் ஒரு டீச்சராக இருந்த படிப்பிக்கிறது எனக்கு பிடிக்குமென்று சொன்னா. டீச்சராக அவங்க என்ற மாதிரி எல்லாருக்கும் ஷோக் ஆயிடுச்சு. சரி, டீச்சர்ன்ற இதுதான் எல்லாருக்கும் ரெண்டாகும். பவி டீச்சர் வந்து எல்லா டீச்சரும் இப்போ நல்ல டாப்பில் இருக்கிறாங்க, எல்லா ஆடியன்ஸ் மனசை பிடிச்சிங்க. அதே மாதிரி வா படிப்பா வா என்று பொறுத்திருந்தா பார்க்கணும். சரி, அவ ஒரு ஸ்டோரி சொன்னா, அதில் ஸ்டோரியில் வந்து சொன்னா என்னன்னா, தான் வந்து லாக்டவுன் டைம் சரி இப்படி டீச்சராக இருந்தவா, பிறகு சென்னை கிளம்பி வந்து ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணி பிறகு வந்து அவ லாக்டவுன் டைம்ல வந்து என்ன செய்தான்டா, சரி நான் ஒரு சீரியல் நடிச்சும் தனக்கு ஒரு பெரிய ஒரு இமேஜ் கிரியேட் ஆகலைன்றதால, சரி நான் அப்படி இந்த வழியில இப்போ வந்து நான் என்ன செய்யணும்டா, ஒரு நாளும் ஒரு 6 மணிக்கு போஸ்ட் போடணும் தவறாம என்ற ஒரு கொள்கையை வந்து கடைப்பிடித்து தனக்கு போய் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. இதை பெருமையாக சொல்லி கொண்டிருந்தா. அப்போ ஓட்டுக்கு பஞ்சம் இல்லை என்ற மாதிரி தான் நினைக்கிறோம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ விஜய் சேது கேட்டார் அதை அந்த மேடையில், உங்களுக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸாமே என்ற மாதிரி கேட்டார். அடுத்து வந்து டீபக் வந்தார், விஜய் டிவி ஆங்கர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவரை பார்க்கவே கொஞ்சம் வில்லங்கமான ஆள் போல இருக்குதப்பா என்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வருது. லைட் பட்டம் சாதனம் செவ்வகம் என்ற மாதிரி கருத்துக்களை பேசி மோட்டிவேஷன் கிங்காக இவர் கருதப்படுகிறார். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. அடுத்த வந்து ஆர்ச்சி ஆனந்தி வந்திருந்தாங்க மேடைக்கு. அவங்க வந்து தெரிஞ்சிருக்கும், அவன் நானும் அவ ஃபாலோ பண்றேன் யூடியூப்ல. அவ வந்து ஒரு புக் ஷோ செய்து கொண்டிருக்கிறா. நிறைய புக்ஸ் படிச்சுப்பேன்னு சொன்னா. ஓகே, அதையும் விஜய் சேதுபதி கலாச்சி ஓகே அனுப்பி விட்டா உள்ள. சரி, அப்படி பெருசா தகவல் தெரியாண்டால பார்ப்போம் அவனுக்கு கேம் எப்படி இருக்கு, உள்ள போய் என்ன செய்கிறான்ற பார்ப்போம் பொறுத்திருந்து. அடுத்த நம்மளோட சுனிதா தான் டான்சர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேன் கேர்ள் ஆஃப் விஜய் சேதுபதி. கவிதை சொல்றேன்னு ஒரு கவிதையெல்லாம் சொல்லி விஜய் சேதுபதிக்கு ஒரு பாட்டும் பாடி இருந்தா. அப்போ ஓகே அன்னிட்டு அடுத்ததா அவரும் உள்ள போயாச்சு. அடுத்த வந்து ஜெஃப்ரி கானசிங்கன்னு ஒரு புதுசா ஒரு இறக்கியிருந்தாங்க. அது சென்டிமெண்டாக வந்து அவங்களோட ஸ்டோரி கேட்கும்போது நல்ல டேலண்டான பர்சனாக இருந்தார். உடனே அவர் சொன்னார், விஜய் சார் என்ன உங்களுக்கு
என்ன செய்ய முடியும்னு அவர் சொன்னார். அந்த சுச்சுவேஷன் வச்சு என்னால் பாட்டு மட்டும் செய்ய முடியும்ன்ட்டு. அப்போ அவர் சொன்னார், ஓகே இருக்க பாட்டு ஒன்று கட்டு என்று சொன்னேன். ஓகேன்னுட்டு அவரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒன்று டக்குண்டு பிக் பாஸ் 8 பற்றி இந்த மேடையை பற்றி டக்குண்டு ஒரு பாட்டு ஒன்று பாடி விட்டார். அது கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்படியான புது புது முகங்களை கொண்டு வந்திருக்கலாம். இந்த முறை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முக்காவாசி வந்து விஜய் டிவின்ற ஆக்களை தான் கொண்டு வந்திருக்காங்க. என்ன என்ன நடக்குதோ தெரியல, பார்ப்போம். அடுத்தது வந்து பெரிய ஒரு சர்ப்ரைஸ் மீ விஜய் சேதுபதின்ற பதிலடியை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ஆக்டர் வந்து அவர் வந்து ஏதோ வேட்டுப்பாளையமோ ஏதோ ஒரு பாளையம் களம் வரிசையாக பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முதல் பாண்டவர் பூமி அதில் வந்து இருக்கிறார். அவர் வந்து கொஞ்சம் நர்வஸாக தான் மேலே வந்தார். வந்தோடனே சரி நான் இந்த ஊர் யார் உங்களோட வந்திருக்கேன், இந்த ஊர்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்கன்ட்டு. சரி அவங்கள வந்து வணக்கம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு உடனே சொன்னாங்க, எங்கட ஊரில் இப்படி தான் கேட்பாங்கடா விஜய் சேது கலாயின்னு கலாய்ச்சிக்கிட்டேன். நம்ம ஊரில் என்ன போங்க வழியில் இல்லை சொல்லுவாங்க, எங்கட ஊரில் எல்லா ஊர்லேயும் அப்படி தான் கேட்பாங்க, ஊர் பேர் மேய்ஞ்சி பேசாங்க. அது சொன்னதும் இல்லாமல் அவரை வந்து ரஞ்சித்தை வந்து நீங்கள் நல்லா தானே முதல் பண்ணியிருந்து உங்களை பார்க்க ஒரு வந்து ஒரு மரியாதையான முகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கடைசியாக நடித்த படமையே அதை செய்த நீங்கள் ஒரு மாற்றம் இருந்தது. நீங்கள் உண்மையாக அந்த அன்பானவரா பண்பானவரா இல்லது இப்போ அந்த கடைசியாக நடித்த அந்த படம் மாதிரி இருப்பீங்களா என்று கேட்டார். அதுக்கு அவர் இல்லை நான் அன்பானவன் பண்பானவன் தான் சொன்னார். தனக்கு கொஞ்சம் கோவம் கூட வரும், அதனால இங்கே வந்து கோவத்தை குறைக்கன்னு பார்த்தார். சரி பாவி கோவம் கூட வரும்னா இந்த பிக் பாஸ் வீடுல இவர்தான் கொஞ்சம் அடிதடி சண்டைகள்லாம் முன்னுக்கு நிற்பான்னு நினைக்கிறேன். சரி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. அடுத்தது பவித்ரா ஜனனி. இவ வந்து விஜய் டிவின்ற ஒரு ஆள். அவள் கொஞ்சம் பௌவியமாக வந்து கதைச்சிட்டு போயிட்டு அவளுக்கு சரி உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்த வந்து சௌந்தர்யா நஞ்சுண்டான். பேரை வாய்க்குள்ள கொஞ்சம் போகிறது கஷ்டம்தான், அது சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்கு. சரி சௌந்தர்யான்னு சொல்லுவோம். சௌந்தர்யா அவன் வந்து மிமிக்ரி எல்லாம் பண்ணி காட்டின விஷயத்துக்கு அவனோட வாய்ஸை வச்சு நிறைய ரோல் பண்ணதாகவும் தன்னோட வாய்ஸ் தானே கக்சி வாய்ஸ்லாம் கதைப்பேன் என்றெல்லாம் சொல்லியிருந்தா. விஜய் சொன்னேன் வாய்ஸில் ஒன்றும் இல்லை, மனசுலாம் நீங்கள் க்யூட்டாக தான் இருக்கீங்க, வாய்ஸ் நல்லா தான் இருக்குது, எல்லாமே மனசுலாம் இருக்குன்ற மாதிரி சொல்லி அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து உள்ளே அனுப்பியிருக்கிறார். பார்ப்போம் அவள் என்ன செய்கிறான்னு பார்ப்போம். அடுத்த வந்து அருண் பிரசாந்த் பாரதி கண்ணம்மா சீரியல்ன்ற மெயின் ரோல் பண்ணியிருப்பார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விதமான ரியாக்ஷன், நிறைய ரியாக்ஷன் அவர் ஸ்டொக்கில் வச்சு விதமாக கொடுப்பார். அவர் வந்து பல்பு வாங்கி விட்டார் விஜய் சேதுபதியிடம். அப்போ அவர் கேட்டார் என்ன மாதிரி நீங்கள் என்ன மாதிரி விளையாடுவீங்கன்னு. ஓகே எனக்கு தெரிஞ்சு இவர் கொஞ்சம் சம்பவம் பண்ணத்தான் போகிறார் போல இருக்கு, பார்ப்போம் உள்ளே போய் இருந்து பார்ப்போம். இப்போ அவர் வந்து அர்ச்சனாண்ட ஃப்ரெண்டு. ஓகே அது வந்து கொஞ்சம் அர்ச்சனா ரைனிங் இருக்கும், பார்ப்போம் என்ன மாதிரி உள்ளே போய் விளையாடுறாருன்னு. அது வந்து தர்சிகா விஜய் டிவிலேருந்து அவள் வந்திருந்தா. அவள் கொஞ்சம் கிளியராக ஸ்பீச் பண்ணியிருந்தா, கொஞ்சம் அவனோட லுக்கும் கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ஓகே நம்பிக்கை வைப்போம், இவா தான் கொஞ்சம் இவா வச்சு ஒழுங்காக விளையாடுவான்னு நம்பிக்கை வைப்போம். அவளுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அடுத்த வந்து விஜே விசால், அதாவது குக் வித் கோமாளி மற்றது ஹீரோ ஆக்கினாப்பா பாக்கியலட்சுமியில் ஹீரோவாக இருந்த குக் வித் கோமாளில் வந்தவர். அவரை பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தவருக்கு அஞ்சிதா விஜய் டிவி, அதாவது கேரளா குட்டி பிரச்சனை நிறைய பிரச்சனை, அதை இங்கே வந்து சொல்லக்கூடாது, அதை நாங்கள் இந்த வேர்ட் யூஸ் பண்ண இல்லாததால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவங்கள பற்றி. அவள் தான் அஞ்சிதா வந்திருக்கிறாங்க, பார்ப்போம் அவள் என்ன நடக்குதுண்டு. அடுத்த வந்து ஆர்னவ் விஜய் டிவி. ஆர்னவ் வந்து வந்தோடனே விஜய் சேது கேள்வி கேட்பன்னு பார்த்தா அவன் விஜய் சேதுயை வந்து கேள்வி கேட்டு விட்டான். என்னென்னா வாழ்க்கையில் நிறைய அவமானம் வந்திருக்கும், என்ன மாதிரி அதுக்கு பார்த்து சொன்னா விஜய் சேது சொன்னேன், அப்போ நீ இங்கேவா நான் அங்கே போகிறேன், நீ கேள்விகள் நான் இப்போ அவனும் கூட அதை கலாய்க்கிற தெரியாமல் அவனும் அங்காளி பக்கம் வந்து நின்று கேள்வி கேட்குறான். அப்போ அட பாய் உன்னை அந்த கலாய்க்கிறன்னு கூட தெரியாமல் அப்பாவியா இருக்கிற என்று நினைச்சு விடக்கூடாது. இரண்டால் இவனால நிறைய சம்பவங்கள் இருக்குதுன்னு மட்டும் விளங்குது. ஏன்னா விஜய் சேதுபதியே சொல்றாரு, சரி எனக்கு ஒரு முத்தம் தாங்கன்னு கேட்கும்போது விஜய் சொல்றேன், உனக்கு நடக்கிற நல்லதை வந்து உன் வாயாலேயே கெடும் என்று சொல்லிட்டு விடுறாரு. இவரை பார்க்க எங்களுக்கு அசீம் 2.0 தான் மாதிரி தான் இருக்கு. ஏன்டா அவர் சொன்னார் நான் வந்து சண்டை போடுவேன் உள்ள போய், எனக்கு சண்டை போடு அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு விளையாட மாதிரி அந்த மாதிரி தான் கதைச்சாரு. அப்போ அவர் சொன்னேன், ஓ அப்போ அப்படி தான் வர்றீங்களா, இல்லை எனக்கு ஒரு ஆம்பளை ஆச்சே நான் என்றது. அது என்ன ஆம்பளை பொம்பளை என்று விஜய் திருப்பி ஒரு பதிலடி கொடுக்க, ஓ இல்லை நான் அப்படி இல்லைன்றது சமாளித்து ஒரு மாதிரி கதைச்சு சரி என்னட்டு கிஸ்ஸும் வாங்கிட்டு போயிட்டார் உள்ள. பார்ப்போம் இவர் வந்து எங்கடா அசீமா மாதிரி இருப்பாரா என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.
எல்லாரும் வந்து சர்ப்ரைஸ் அந்த மாதிரி உள்ள எல்லாம் ரியாக்ஷன் கொடுத்தாங்க. என்னடா இது, எல்லாரும் வெளியில கதைச்சு பேசி வந்துட்டு இப்போ இங்கே வந்து சர்ப்ரைஸ் ஆகிறீங்களேன்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. விஜய் புத்துக்குமரன் வந்து வந்திருக்கு. அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் வந்து தமிழ் நல்ல அழகா கதைக்கிறாரு. அவர் வந்து நிறைய யூடியூப் சேனல்ல வந்து ஒரு ஆங்கரிங் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து தமிழ் பழமுன்னல்ல ஒரு என்னன்னு சொல்ற அவர்கிட்ட வசனமே விஜய் சேதுபதியே திருப்பி திருப்பி கேட்டார். இது ஒரு திருப்பி சொல்லுங்க அந்த ஒரு மண்ணை பிடிச்சு கொழுக்கட்டை கண்டி என்ற நிறைய ஒரு வசனம் சொன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி அந்த மாதிரி அவர் கொஞ்சம் தமிழ் இதாகவும் இருந்தார். அவர் வந்து உள்ள போய் கொஞ்சம் தமிழிலே பேசுகிறார். பார்ப்போம் அவர் என்ன சரி. எனக்கு அவர்லாம் கொஞ்சம் ஒரு எங்கட முதலாவது சீசன்ல வந்த எங்கட யார் என்றால் தலைவர் வந்து தலைவர் விக்ரம் மாதிரி செயற்படுவாரோ என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அடுத்தது வந்து ஜெக்லின், உங்களுக்கு தெரியுமா ஜெக்லின்? அவர் வந்து கொஞ்சம் வாய் கொஞ்சம் கொடுத்து வேண்டதே கஷ்டம். வாயால் ஃபுல்லாக கதைச்சு எல்லாருக்கும் டயர்டாகவே போயிட்டுது. சரி, இப்போ அவர் ரீஎன்ட்ரியாம் 2 நாளால் காணையில் ஒழிச்சு வச்சுட்டு இப்போ எடுத்துக்கொண்டு வந்துருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்கு அவன்ட இதாண்டு. ஆனால் அவள் போனோன்னே ஒரு பிரச்சனை கொடுத்தா பாருங்க, பார்ப்போம். அது இன்றைக்கு வந்து தெரியும் அது என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, இது வந்து இந்த சீசனில் வந்து விஜய் சேதுபதி ஓகே இதுக்கு தகுதியானவர் என்று மட்டும் எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. அவர்கிட்ட வே ஆஃப் ஸ்பீச்சு, அவர்கிட்ட அந்த என்னென்ன சிரிச்சு கொண்டே கலாய்க்கிறது எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எல்லாம் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன் உடனே. ஓகே, வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாய்ஸு கேர்ள்ஸு அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 2 பிரிட்ஜு கொண்டு வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று வந்து சிங்கிள் பெட்ரூம். அப்போ இப்போ கேட்டாங்க வந்து யார் இப்போ கேர்ள்ஸுக்கு எது எடுக்க போகிறீங்கன்னா எல்லாரும் வந்து தங்களுக்கு சிங்கிள் எல்லாருமே சண்டை பிடிச்சி கொண்டு இருந்தாங்க. ஓகே அப்போ இப்படி சண்டை பிடிச்சி கொண்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பாய்ஸ் ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்னடா ஒரு வாரத்தை ஒரு எவிக்ஷன் வரும்போது பாய்ஸை நாமினேட்டே பண்ணக்கூடாது என்று சொன்னாங்க. அதுக்கு இவங்க ஒரு மாதிரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்த கொஞ்சம் பேருக்கு அது ஒத்து வரையில. அதாவது எங்களோட ஜாக்குலின் வந்து அதில் மிகவும் மோசமாக தான் இல்லை, நான் உள்ள போய் படுத்தா என்ன, நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி போயிடுறேன், எனக்கு இது ஒத்து வரையில, கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் வந்து தனி பெட் தான் எனக்கு வேணுமென்ற மாதிரி அவள் சொல்லி கொண்டு வந்தா. என்னண்டு அப்படி ஒரு கிழமை ஒரு பாய்ஸை நாமினேட் பண்ணாமல் இருக்க முடியும், அதுவும் எனக்கு ஒத்து வரையிலன்னு சொல்லும்போது இவங்க வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழ் முத்துக்குமரனும் அங்கே வந்து எங்களோட டீபக் அவர் எல்லாரும் வந்து ஓகே நீங்கள் வந்து அவங்களோட பேசுங்க. இல்லை, நான் அன்றைக்கு தூங்கவே மாட்டேன், நான் வந்து முழிச்சிருக்கா போகிறேன்னு. என்னென்னா நான் தூங்கினா அதுக்கு சம்மதிச்ச மாதிரி போயிடுமென்ட்டு ஒட்டக்கால். அப்போ அவர் சொன்னார் தீபக் வந்து அப்போ 24 ஹவரில் பெஸ்ட்டாக தீபக் இல்லை எங்களை முத்துக்குமரன் சொன்னேன். அப்போ 24 மணி நேரத்தில் பெஸ்ட்டாக எவிக்டாக நீங்களும் தான் இருக்குமென்ட்டு சொன்னார். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 24 மணி நேரம் ஒரு நாளில் எவிக்ஷனா. பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கான்னு. இப்போ வந்து புறமோ வந்திருந்து 2 புறமோ, அதுலேயும் பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் வந்து 24 மணி நேரத்தில் எல்லாரும் நாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரமோ ஒன்று வந்திருக்குது. இது என்னடா ஒரு செக் மேட் மாதிரி இருக்குது, என்னடா வந்தோன்னே ஒரு ஆப்பான்ற மாதிரி இருந்துச்சு. சரி பார்ப்போம் யார் எவிக்ட் ஆகிறாங்க, இல்லை இது சும்மா பயப்படுறதுக்காண்டி சொன்னதோ பயப்படுத்துறதுக்காண்டி என்னென்று இன்றைக்கு எபிசோட் பார்த்தா தான் தெரியும். சரி, உங்களுக்கு தொடர்ந்து எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்கள் கண்டினியூஸாக வரும். நன்றி, வணக்கம். சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.